வணக்கம் அம்மா. இப்பொழுது ரஷ்ய தூதரகம் ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கின்றது. தமிழர்கள் யாருமே ராணுவத்தில் இணைக்கப்படவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். அது தொடர்பான செய்திகள் தமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் எங்கெங்கெல்லாம் முறைப்பாடு செய்திருக்கின்றீர்கள், அது தவிர உங்களுடைய பிள்ளை ராணுவத்தில் தான் இருந்தார் என்பதற்கான உறுதிப்பாட்டினை நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? எங்களோட பிள்ளைகள் அங்க போய் ராணுவத்துல நின்று பயிற்சி எடுத்து அந்த ராணுவ உடையோட எங்களுக்கு போட்டிருக்கணும். மற்றது அதை எந்த இடத்துல நாங்கள் நிக்கிறோம் என்று சொல்லி அந்த லொகேஷன் இடத்தின் லொகேஷன் போட்டிருக்கணும். மற்றது அந்த இடத்தின் பேர் போட்டிருக்கணும். அப்ப என்னண்டம்மா பிள்ளைகள் அங்க இல்லையன்னு சொல்லி இவ சொல்லுவீனம். பிள்ளைகள் உயிர் பயத்துல பிள்ளைகள் போயக்கே உயிர் பயத்துல உங்களுக்கு ஒருத்தர் காயப்பட்டு கொண்டே ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்கணும். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிய திருப்பி மறுபடியும் அங்க கொண்டு போயிருக்கணும். ஒருத்தர் காயப்பட்டு கொண்டே ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்கணும். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிய திருப்பி மறுபடியும் அங்க கொண்டு போயிருக்கணும். அப்ப என்னண்டு பிள்ளைகள் அங்க இல்லையன்னு சொல்லிடும். லொகேஷன் எல்லாமே எல்லா இடத்துல நாங்கள் இப்ப கொழும்புல உள்ள எங்கட ஜனாதிபதி ஐயா அவர் கொண்டே லெட்டர் முறைப்பாடு கொடுத்திருக்கிறோம். அதே நேரம் எங்கட பிரைம் மினிஸ்டர் பிரதமர் அம்மா அவருக்கு நாங்கள் லெட்டர் கொடுத்திருக்கிறோம். அதே நேரம் ஐக்கிய நாடுகள் அமைப்பு அங்க கொடுத்திருக்கிறோம். மற்ற அந்த ஆழ்கடத்துல சொல்லி ஒரு ஆபீஸ் இருக்கு, அங்க கொடுத்திருக்கிறோம். நாங்க கொடுக்காத இடம் இல்ல. நாங்க கொழும்புல போய் எல்லா இடத்துலயும் யார சந்திக்கணுமோ எல்லாரையும் சந்திச்சு மற்ற ரஷ்ய எம்பசியில கொடுத்திருக்கிறோம். அப்ப எல்லா இடத்துலயும் போய் எல்லா தகவலும் கொடுத்து அங்கட பிள்ளைகளை இப்படி வச்சிருக்கணும்ன்ற டீட்டெயில் கொடுத்து அதுக்குரிய ஆதாரம் எல்லாத்தையும் திரட்டி முழு ஆதாரத்தையும் அங்க அந்த இடத்துல இருக்கணும், அந்த இடத்துல நிக்கணும், இவ்வளவு நாள் எங்களோட தொடர்பு இல்லைன்னு சொல்லி எல்லாம் கொடுத்திருக்கிறோம். முழு டீட்டெயிலும் ஃபுல்லா கொடுத்திருக்கு. அப்படி சொல்லேங்க என்னன்னு சொல்லி இல்லையன்னு சொல்லிடுறேன். உத எங்களுக்கு இப்ப எங்கட அரசாங்கம் எங்கட ஜனாதிபதி ஐயா தான் எங்களுக்கு ஒரு தீர்த்து எங்கட பிள்ளைகள் எங்க இருக்கணும்ன்றத சரியான முறையில கண்டுபிடிச்சு எங்கட பிள்ளைய மீட்டெடுத்து தர வேண்டிய பொறுப்பு எங்கட ஜனாதிபதி ஐயாட்ட தான் இருக்கு. எங்கட ஜனாதிபதி ஐயா தான் இதை செய்யணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னன்னு சொன்னா நாங்கள் அதால நிறையவே பாதிக்கப்பட்டுட்டோம். எங்கட பிள்ளைகள் இல்லையென்று சொல்லி எந்தவித ஆதாரம் இல்லை, இருக்குன்னு சொல்லி நிறைய ஆதாரம் இருக்கு. எங்களுக்கு நிறைய ஆதாரத்தையும் இப்ப நாங்க கொடுத்திருக்கிறோம். அப்ப இல்லையன்னு சொல்ல மாட்டேங்க. அப்ப அதுக்கு எங்கட ஜனாதிபதி ஐயாதான் எங்கட பிள்ளையில அதுக்குள்ளால கதைச்சு எங்கட பிள்ளையில மீட்டெடுத்து தரணும்னு நாங்க கேட்கிறோம். தயவு செய்து நாங்க கேட்கிறோம், எங்கட பிள்ளையில மீட்டெடுத்து தாங்க. எங்கட பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை நாள் 18 நாள் அண்ணன் தண்ணி இல்லாம தவிச்சு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளை எங்க இருக்குன்னு ஒண்ணுமே எங்களுக்கு தெரியலையம்மா. நாளைக்கு இப்படி நாங்கள் பொறுத்திருப்போம். எங்கட புள்ளைய எடுத்து தரணும். ஜனாதிபதி ஐயா தான் இதை முன்னின்று எங்கட பிள்ளையில அதுக்குள்ள இருக்கிறோம் எல்லா டீட்டெயிலும் நாங்க கொடுத்துருக்கோம். அதை ஆராய்ஞ்சு உணர்ந்து எங்கட பிள்ளையில மீட்டெடுத்து அதுக்கு தரணும். ரஷ்யாவே இல்லையன்னு சொல்லுது அவை மறுத்து தெரிவிச்சு அதே நேரம் அதை போராடி கதைச்சு எங்கட பிள்ளையில மீட்டெடுத்து தரணும் தான் நாங்கள் கோரிக்கை விட்டுருக்கிறோம்.